சாதாரண ஒரு ஃபோன் காலில் ஆரம்பிச்ச இந்த கேஸ் தனி ஒருத்தனால 10 வருஷம் மொத்த வட சென்னையவே அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். நைட்ல மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல லைட்டு கூட ஆஃப் பண்ணாம பல மாசமா பல வருஷமா பெண்கள் ஆண்கள்னு தூங்காம அவங்க கற்பையும் உயிரையும் கையில பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் இவ்வளவு நாள் ஸ்டடி பண்ண பல கேசஸ்லயே இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெக்யூலியர் கேசஸ்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த கிரைம்ஸ் நடந்த விதம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவன் அண்ட் அவன் ஒவ்வொரு தடவையும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற பிளேஸ்னு எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துச்சு. போலீஸ்க்கு அவன் எங்க இருந்து திருடினா, எப்படி அங்க இருந்து தப்பிக்க போறான், திருடின நகையோட மறுநாள் எங்க இருக்கான்னு அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் டைரக்டா அவங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணியும் ஒரு தடவை கூட போலீஸால அவனை நெருங்க கூட முடியல. 6 மாசம் கழிச்சு அதே ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போன் மிட் நைட் 2 மணிக்கு ரிங் ஆகுது. ஸ்டேஷன்ல இருந்த ரைட்டர் தான் இப்ப இந்த போனை பிக் பண்றாரு. அந்த கால்ல பேசினவரு மூச்சரிக்க, என் பேரு குதிரை வெங்கடேசன் சார், நான் குதிரையை விட வேகமா ஓடுவேன், அதனால என்னை எல்லாரும் குதிரை வெங்கடேசன் தான் கூப்பிடுவாங்கன்னு அவரோட பேரை சொன்னதோட அதுக்கான விளக்கத்தையும் சொல்றாரு. தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு போனை எடுத்த போலீஸ் இவன் சொல்ற கதையை கேட்டு டென்ஷன் ஆகி, நீ உன் பேரை எப்படி வேணா வச்சுக்கோ, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லுன்னு கேக்குறாரு. கால்ல பேசின குதிரை வெங்கடேசனும் ஒரு வீட்டோட அட்ரஸ் சொல்லி, ஆமாங்க ஐயா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, நான் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து தான் பேசுறேன், அந்த வீட்டுல ஒரு பொண்ணு அழகா இருப்பாங்க, அவங்கள ரேப் பண்ணதோட அங்க இருந்த நகையும் திருட்டு போயிருக்கு, நகையை எடுத்தவனும் இப்பதான் அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான், நீங்க உடனே வந்தீங்கன்னா அவனை பிடிக்க முயற்சி பண்ணலாம்னு சொல்றான். அத போன்ல கேட்டுட்டு இருந்த போலீஸ், நீங்க பயப்படாதீங்க, நாங்க உடனே அங்க கிளம்பி வரோம், எப்படியாவது திருடனை பிடிச்சிடலாம் அப்படின்னு குதிரை வெங்கடேசன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவனும், ஆமா சார், இப்படிதான் போன தடவையே நீங்க கோட்டையை விட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த தடவையாச்சும் என்னை பிடிக்க முயற்சி பண்ணுங்கன்னு நக்கலா சொல்றான். எஸ், லாஸ்ட் டைம் கால் பண்ண அதே ஆள் தான் இப்பயும் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் பேரு தான் குதிரை வெங்கடேசன். இப்ப போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்தவன், போன தடவை நான் தப்பிச்ச அதே கூவத்துல இறங்கி தான் இப்பயும் தப்பிக்க போறேன், முடிஞ்சா என்ன பிடிங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அந்த ரைட்டர் பதறி அடிச்சுட்டு அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி குதிரை வெங்கடேசனை பத்தி சொல்றாரு. ஸ்டேஷன்ல இருந்த மத்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் உடனடியா குதிரை வெங்கடேசன் சொன்ன அந்த கூவத்துக்கிட்ட போறாங்க. ஆனா அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லாம அந்த ஏரியாவே மயான அமைதியா இருக்கு. அவன் சொன்ன மாதிரியே அந்த கூவத்திலையும் அதை ஒட்டி இருக்க ஏரியாலையும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. கூவத்துல இறங்கி எஸ்கேப் ஆகுறவன் நிச்சயமா ஒரு இடத்துல மேலே ஏறிதான் ஆகணும். சோ கூவத்தை ஒட்டி இருக்க மணற்பகுதியில மனுஷனோட காலடி தடம் ஏதாவது மாட்டுதானும் செக் பண்றாங்க. இவ்வளவு தேடியும் அவனை பிடிக்க முடியாம மிஸ் பண்ணிட்டோம்ன்ற ஆத்திரத்தோட ஒவ்வொரு போலீஸும் கோவத்தோட இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் சரியா 3:30க்கு ஸ்டேஷன்ல இருந்த போன் ரிங் ஆகுது. அது நிச்சயமா குதிரை வெங்கடேசனா தான் இருக்கணும்னு நினைச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேகமா போய் போனை எடுக்கிறாரு. அப்படி இன்ஸ்பெக்டர் போனை எடுத்ததுமே, என்ன ஐயா, இந்த வாட்டியும் உங்களை